வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளவாறு நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு 2024 எத்தகைய ஒரு பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கை போன ஜென்மத்தில் பண்ண கர்மா இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல சம்பவங்களாகவோ சாதகமற்ற சம்பவங்களாகவோ உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். அதில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஜென்மசனி தாக்கத்தில் கடந்த 1.25 வருஷம் 1.5 வருஷமாக அவதிப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சில மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் வருகிறது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து 10ஆம் இடத்தை கனெக்ட் ஆகும் பொழுது தொழில் விஷயத்துல சில தொழில் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பாசிட்டிவா பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்தை திருப்பலத்தோட செவ்வாய் அவரோட தன் வீட்டை தன்னை பார்ப்பது பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புக்கு நல்லது. இது வரைக்கும் எதுவுமே நடக்காம அப்படியே முடங்கி இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல மாச கடைசியில தான் பாத்தீங்கன்னா அந்த புதன் 6ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ மாசம் முதல் 3 வாரத்துல சில விஷயங்கள் நீங்க நடத்தி காட்டி இது வரைக்கும் பெரிய ஒரு வேகமாக நடக்காமல் சுறுசுறுப்பாக இல்லாத விஷயத்தை கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு. என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்கிறது பார்க்கணும். ஆனாலும் இது கொஞ்சம் சில இடம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இது வருதுங்க. சில பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 10 கதவு மூடி இருக்குன்னா ஒரு 2 கதவு திறக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அதே சமயத்துல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மன உளைச்சலாகவும் பெருசாக படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக படிக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேயே சுக்கிரன் இருந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி ஓரளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு உறவு பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதனால இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதுனால நம்ம வியாபாரம் அதில் அதிகமான ஒரு இது போகாமல் ஓரளவுக்கு அளவா நீங்க சில பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக உண்டு. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சில நெருடல்கள் சில விஷயங்கள்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். குறிப்பா குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, இடம் சார்ந்த விஷயத்துல, வியாபாரம் சார்ந்த விஷயத்துல, வம்பு வழக்கு அது மாதிரி விஷயத்துல பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதாவது 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்ப நீங்க செய்யறது இந்த மாச கடைசியில நல்ல ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் என்றைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு, கவனம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி 7-8 மாதத்துக்கு இருக்குதுங்க. ராகுவும் நீடித்து 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்துல இருப்பதனால இந்த குரு செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதனோட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக மாச ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொடுத்து சில பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு பழைய பிரச்சனைகளில் பாதி பிரச்சனையை முடிச்சு கொண்டேங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு சில விஷயங்கள் காரியங்கள் சாய்த்து இந்த ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் இது வரைக்கும் நமக்கு ஐடியாவே இல்லாமல் பிளாங்காக இருக்கிற விஷயங்களா சில பாசிட்டிவாக சில விஷயங்கள் நடந்து அது மூலமாக சில பிரயோஜனங்கள் பெற்று சில விஷயங்கள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா விதங்களும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வயசான முதியோர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த் ஏதோ இஷ்யூஸ் வந்தால் என்னென்னு செக்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு சில விஷயங்கள், அது குறிப்பாக அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் இப்போ பாதிப்புள்ளாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் இருந்தவங்க இப்போ புரட்டாதி நட்சத்திரங்க பாதிப்பு அதிகமாக வந்துருச்சு. ஏன்னா அதுதான் கும்பராசியோட இறுதி பதிங்கிறனால மனம் சஞ்சலப்படுறதுங்க, தப்பு எடுக்கக்கூடிய டிசிஷன் தப்பாக போகிறது, உறவுகள் விஷயத்தில் வந்து அதிருப்தி வர்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே யோசித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் வந்து சால சிறந்ததுன்ட்டு நம்ம கும்பராசிக்காரனுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். பொதுவாக பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையான ஒரு டைம்ல ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரருக்கு ஆகஸ்ட் மாசம் இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்துல இப்ப எது மாதிரி தசாபுக்திகள் போகுதுங்கிற பொறுத்து இன்னும் துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். கொஞ்சம் சாதகமான பலன்கள் தசாபுக்திகள் போகும்பொழுது சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு சுமாரான ஒரு சாதகமற்ற தசைகள் போகும்பொழுது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் நாம இந்த கோச்சார ஆகஸ்ட் மாத பலன்களை நீங்க அப்படி எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடித்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2024 மகர ராசிக்கு எத்தகைய ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய சனி 2ஆம் இடத்துல நீடித்திருந்து 7 நாட் சனியோட இறுதி பகுதியில் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசியவே பார்க்கறது ஒரு அருமையான விஷயம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், 9ஆம் இடத்துல கேது நீடித்திருக்கிறார். எத்தகைய ஒரு மாற்றமும் ஆண்டு கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாதம் கிடையாது. அதே மாதிரி மாத கிரகத்தோட பயிற்சி பார்க்கும் பொழுது சூரியன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் அஷ்டமத்துல சூரியன் அஷ்டமாதிபதி வீட்டுக்கே, அவரோட ஓன் வீட்டுக்கே போய் ஆட்சி பெறுகிறார். அந்த ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் புதன் 8ல் மறைஞ்ச புதன் 7ஆம் இடத்துக்கும், செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துக்கும் மாத இறுதியில மாறுறாங்க. அதே சமயத்துல ராஜயோகாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ல் மறைஞ்ச சுக்கிரன் 9ஆம் இடத்துல நீச்சமா பெற்றாலும் குருவின் பார்வை பெற்று நீச்சபங்கம் பெற்று கேதுவோட சேர்றார். இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ முதல் ஹாஃப்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 டேஸ் 16 டேஸ் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து கிரகங்கள் அதிகமாக மாறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் குருவோட சேர்ந்து 11ஆம் வீட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சில லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இது வரைக்கும் பண்ணக்கூடிய முதலீட்டுல லாபங்கள் பெறுகிறது, வீட்டுல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள். ஏன்னா 11ஆம் வீட்டதிபதி லாபஸ்தானாதிபதி குருவோட சேர்ந்து 11ஆம் வீட்டையை பார்ப்பது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். ஸோ நமக்கு சில விஷயங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்க, தொழிலதிபர்கள், இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனான ஒரு வீட்டில், ஒரு மெடிக்கல் விஷயத்தில், ஒரு கேட்டரிங் துறையில், இது மாதிரி ஒரு 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 இண்டஸ்ட்ரியில் முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து 8ஆம் இடத்துல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு பண வரவு, அன்ஏர்ன்டு இன்கம் என்று சொல்லப்படுகிறது, உயில் மூலமாக வருது, அரச லாபம், பென்ஷன், அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வரக்கூடிய அமைப்புகள் உண்டு.